தோழர்களுக்கு வணக்கம். தமிழ் பாடப்பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா நம்ம இலக்கணத்தை அடிப்படை புரிதலோட ஆழமாகவே கற்றுக்கிற வேண்டிய சூழல் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இப்போவும் கூட டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஜி ஸ்டாண்டர்டில் பிஜி ஸ்டாண்டர்டில் கூட கொஸ்டின் இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சாதாரண பிரித்தெழுது கூட இருந்துட்டு போகுது. அந்த பிரித்தெழுதுகளில் எவ்வளோவுக்கு நம்ம ஆழமாக நம்ம படிக்கிறோம் அப்படின்ற விஷயந்தான். அதற்கு ஏற்றாறு போல் இப்போ நடப்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட புரிதலை ஆழப்படுத்துகிற விதமாக நம்ம நிறைய அவுட் சோர்ஸ்லையும் எடுத்து நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. நிறைய கற்றுக்குறோம், அவ்வளோதான். நம்ம இவ்வளோ விஷயங்கள் படிக்கணுமா, 1957 உள்ள புக்கு படிக்கணுமா, தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் உள்ள புத்தகம் படிக்கணுமா, ஸ்கூல் புக்கே அவ்வளோ இருக்கே, அவ்வளவும் படிச்சுட்டு போனாலும் இவ்வளோ படிக்கணும், அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு சிம்பிளாக சிலபஸ் ஓரியன்டாக என்னோடய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது, என்னோடய புரிதல் எந்த அளவுக்கு நான் ஆழப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு கற்றல் தானே, கடைசி வரை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி புதுசாக நீங்கள் விஷயங்கள் கற்றுக்கிற சொல்லும்போது நம்மளே நீங்கள் நினச்சிக்கலாம், ஸோ இவ்வளோ நாள் ஒரு சாதா பிரித்தெழுதுகளை கூட இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கே, ஏன்னா இவ்வளோ நாட்கள் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த வகுப்பு உங்களுடைய புரிதலை, அடிப்படை புரிதலை ஆழப்படுத்துகிற விதமாக இருக்கும். கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள், நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்கும். ஓகே, பிரித்து எழுதுனாலே நம்மளுக்கு புணர்ச்சி விதிகள் ஞாபகத்துக்கு வந்துடும். பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுனாலே நம்மளுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு இதில் பாருங்களேன், மண் ப்ளஸ் குடம் இருக்குது. மண் ப்ளஸ் குடம், இது ஸ்டார்டிங்கில் இருக்க மண் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க, இது நிலைமொழின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை குடம் அப்படின்றத வருமொழின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புணர்ச்சியில் எப்போவுமே நிலைமொழியோட ஈற்றெழுத்தையும் வருமொழியோட முதல் எழுத்தையும் தான் நம்ம எப்பவும் பார்ப்போம், சரியா? அது மாதிரி எது நம்மளுக்கு ஒன்று சேரும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் தான் நம்மளுக்கு ஒன்று சேரும். அதாவது ஒரு உயிரெழுத்தும் மெய்யை என்ன சொல்லுவாங்க, உடல் எழுத்துன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஒரு உயிரும் உடலும் தான் ஒன்று சேருமே தவிர ஒரு உயிரெழுத்தும் இன்னொரு உயிரெழுத்தும் ஒன்று சேராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த ஃபஸ்ட் இதில் கூட கலை அழகுன்னு இருக்குது, கலை ப்ளஸ் அழகுன்னு இருக்குது, கலை ப்ளஸ் அழகுன்னு இருக்குது. இதில் நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன, லைன்னு பார்க்கக்கூடாது, எப்போவுமே அதை பிரித்து தான் பார்க்கணும். அப்போனா என்னது, இல் ப்ளஸ் ஐ, ஓகேவா? வருமொழி முதல் எழுத்து என்னது, ஆ. அப்போ பாருங்கள், நிலைமொழி ஈற்றெழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருக்குது, வருமொழி முதல் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, உயிரும் ஒன்று சேருமா? கண்டிப்பாக சேராது. ஒரு உயிரெழுத்தும் ஒரு உடல் எழுத்து தான் ஒன்று சேருன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி ரெண்டு உயிரை உடன்படுத்துறதுக்காண்டி வர்ற மெய் தான் என்னது, உடம்படு மெய் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். உடம்படு மெய்னா வேறு ஒன்றும் கிடையாது, ரெண்டு உயிரெழுத்து இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு, இது ரெண்டையும் உடன்படுத்துறதுக்காண்டி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மெய் எழுத்து தேவைப்படுது, அதுதான் என்னது, உடம்படு மெய். அந்த உடம்படு மெய்யை பற்றி பின்னாடி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, உடம்படுமையில் என்னென்ன எழுத்துக்கள் வரும், யகரம் வரலாம், இல்லைன்னா வகரம் வரலாம். யகரம் எதுக்கு வரும், வகரம் எதுக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் பின்னாடி பார்ப்போம். இது ஒரு இந்த டாபிக் எடுத்தனால இதிலேயே கூட முடிச்சுட்டு போயிடலாம். பாருங்களேன், கலை ப்ளஸ் அழகு, அப்போ இது ரெண்டையும் ரெண்டு உயிரையும் உடன்படுத்துறதுக்காண்டி என்ன எழுத்து வரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படித்த சில விஷயங்கள்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா இ ஐ, சரியா? இந்த 3 உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா என்ன வரும், யகரம் வரும். இந்த 3 உயிரெழுத்துக்களை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள், எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது, 9 உயிரெழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் 12, அந்த 3 போக மீதி 9 உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு. அந்த 9 உயிரெழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா வகரம் வரும். ஒருவேளை ஏ வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு யகரமும் வரலாம், வகரமும் வரலாம். சரி, இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துலேருந்து கலை ப்ளஸ் அழகு, இதில் நிலைமொழி ஈற்றில் எனக்கு என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. அப்போ ஐ வந்தால் எனக்கு என்ன உடம்படுமை வரலாம், யகரம் மீன்ஸ் ஈ வரலாம், சரியா? இப்போ பாருங்களேன், ரெண்டையும் உடன்படுத்துறதுக்காண்டி ஒரு மெய் யகரம் வந்துருச்சு. இப்போ அதுக்கு மேலே என்ன ஆயிரும், ஒரு உடல் எழுத்து இருக்குது, ஈன்ற ஒரு உடல் எழுத்து இருக்குது, ஆன்ற ஒரு உயிரெழுத்து இருக்குது. உடலும் உயிரும் ஒன்று சேரலாமா? கண்டிப்பாக ஒன்று சேர முடியும். அப்போ இ ப்ளஸ் அ அப்படின்றது யாவா மாறிடும். அப்போ கலை ப்ளஸ் அழகு எப்படி மாறிடும், கலை யழகு. ஓகே, இதுதான் இந்த அடிப்படை புரிதல். இந்த ஒரு புரிதலோட நம்ம கடைசி வரை வகுப்பை பார்க்கலாம். இதில் பாருங்களேன்,
சில விஷயங்கள் உயிரீறு மெய்யீறு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்குறாங்க. உயிரீறு அப்படின்னா எப்போவுமே ஈறுனா ஈற்றெழுத்தில் பார்க்கணும். பாருங்களேன், கலை அதில் ஈற்றெழுத்து என்ன இருக்குது? இல் ப்ளஸ் ஐன்னு இருக்குது. அப்போ ஐன்றது எனக்கு என்னது? உயிரெழுத்து. அதனால் இதை உயிரீறுன்னு சொல்கிறோம். பாருங்களேன், மண் ப்ளஸ் குடம் இதில் பாருங்கள், இன்னுன்றது நிலைமொழி ஈட்டில் இன்னு இருக்குது. இன்னுன்றது எனக்கு மெய்யெழுத்து. அதனால் மெய்யீறுன்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் இதுலேயும் கூட யோசிக்கலாம். பாருங்களேன், கலை ப்ளஸ் அழகு இதில் நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம். சரி, ஓகே, இதில் வந்து ஈற்றெழுத்து ஐன்னு இருக்கிறனால உயிரீறு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே இதில் வறுமொழியில் முதல் எழுத்தை பார்த்தா அதுவும் உயிராக தானே இருக்குது. அதை வச்சு நீங்கள் உயிரீறு அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடாது. எப்போவுமே ஈறுன்ற விஷயத்தை எங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நிலைமொழியில் மட்டும்தான் ஈறு பார்க்கணும். ஓகே, அதே முதல்ன்னு இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், உயிர் முதல் வருமுதல். அப்போ முதல்ன்றதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா வருமொழி முதல் எழுத்தில் பார்க்கணும். அப்போ கலை ப்ளஸ் அழகு இதை ஆப்ஷனில் எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். இதில் ஆப்ஷனில் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும்? உயிரீறுன்னு கொடுத்துருந்தா அது சரி. அதே மாதிரி இது என்னது? முதல் எழுத்து, வருமொழியில் முதல் எழுத்து உயிராக இருக்கு இல்லையா? அப்போ இதை என்ன சொல்லலாம்? உயிர் முதல்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த கலை அழகில் வெறும் உயிரீறு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. கலை ப்ளஸ் அழகில் உயிரீறு இருக்குது, உயிர் முதலும் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், மணி அடின்னு இருக்குது. இதை பிரித்தோம்னா மணி ப்ளஸ் அடி இந்த மாதிரி பிரிக்கலாம். ஓகே, மணி ப்ளஸ் அடின்னு சொல்லிட்டு பிரித்தோம்னா இதில் என்ன இருக்குன்னா, வழக்கம் போல் அந்த உயிரீறு மெய்யீறு பாருங்களேன். இதில் என்ன இருக்குது? நீன்றதை இன் ப்ளஸ் ஈன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அப்போ நிலைமொழி ஈரில் உயிரெழுத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் உயிரீறு இருக்குது. அதேமாதிரி வருமொழி முதலில் பார்க்க சொல்லும்போது இதுலேயும் உயிர் முதல் இருக்குது. ஓகே, இப்போ உயிர் முன் மெய் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்து இருக்குது, வருமொழி முதல் எழுத்துலையும் உயிரெழுத்து இருக்குது. அப்போ இது எப்படி இருக்குன்னா உயிர் முன் உயிர். சரியா? இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறணும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது கீழே உள்ளதை நீங்கள் அதை வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள். இதில் நம்மளுக்கு அதிகமான நேரம் எடுக்க வேண்டாம். பின்னாடி நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அதிகமான நேரத்தை செலவிடலாம். அதே மாதிரி புணர்ச்சியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்றது நிலைமொழியும் வருமொழியும் சேர சொல்லும்போது அப்படியே புணருது. வாழை ப்ளஸ் மரம் வாழை மரம், செடி ப்ளஸ் கொடி செடி கொடி, மண் ப்ளஸ் மலை மண் மலை. இது எல்லாமே இயல்பு புணர்ச்சி, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். விகார புணர்ச்சினா இந்த மாதிரி நிலைமொழியும் வருமொழியும் சேர சொல்லும்போது அதில் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அதுதான் என்னது? விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா, தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வேகம் பார்த்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய முறை இதெல்லாம் படிச்சிருப்போம். கல்லூரி ப்ளஸ் சாலை. ஓகே, இது சேர சொல்லும்போது இடையில எச்சுன்ற ஒரு புதிய வழிநெழு தோன்றி இருக்கா, அதனால் இது என்னது? தோன்றல் விகாரம். அதே மாதிரி பல் ப்ளஸ் பசை இது ரெண்டும் சேர சொல்லும்போது பற்பசைன்னு மாறி இருக்குது. அப்போ இர்ரா நம்மளுக்கு திரிஞ்சிருக்கு, அதனால் இது திரிதல் விகாரம். அதே மாதிரி புறம் ப்ளஸ் 400 இது ரெண்டும் சேர சொல்லும்போது இடையில இருக்கிற இம்மு காணாமல் போயிடுச்சு, அதனால் இது என்னது? கெடுதல். ஓகேவா? இது ஜஸ்ட்டு இது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோங்க. இது இப்போ கல்லூரி ப்ளஸ் சாலை இது ரெண்டும் சேர்த்துலும் எப்படி இச்சு வந்துச்சு? பல் ப்ளஸ் பசை இந்த இல்லு எப்படி லகரம் எப்படி ரகரமாக மாறுச்சு? புறம் ப்ளஸ் 400 இந்த மகரம் எப்படி கெட்டு போச்சு? இது எல்லாத்துக்கும் தான் நம்ம புணர்ச்சி விதியில் போய் நம்ம படிக்க போகிறோம். இப்போ மகரம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு ஒரு விதி சொல்லுவாங்க. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்ற மாதிரி விதி சொல்லுவாங்க. அதே மாதிரி பல் ப்ளஸ் பசை இது லகரம் வந்து எப்படி ரகரமாக மாறுச்சு அப்படின்றதுக்கு அதில் சொல்லுவாங்க. லகரம் வந்துச்சுன்னா அது என்ன மாறும்? ரகரமாக மாறும். இப்போ பாருங்களேன், புற்கள் புட்கள் படிச்சிருப்போமா? புட்கள் புற்கள். ஓகே, இந்த புட்கள் இதை பிரித்தோம்னா இதுக்கு வேறு மாதிரி வரும். புற்கள் இருக்குது, இதை பிரித்தோம்னா இது வேறு மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம பின்னாடி புணர்ச்சி விதிகளில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பிரித்தெழுதுகளில் ஒரு முக்கியமான பகுதி வந்து குற்றியலுகரம் தெளிவாக தெரியணும். குற்றியலுகரம் மொத்தம் வந்து 6 வகைப்படும். தெரிஞ்சிருக்கும். நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர். பொதுவாகவே குற்றியலுகரம் எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஈற்று அயலெழுத்து. நல்லா பாருங்கள், ஈற்றெழுத்தை நம்ம எப்போ எதில் பார்ப்போம்? நிலைமொழியில் ஈற்றெழுத்து பார்ப்போம். அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா குசுடு துபுரு. ஓகே, நிலைமொழி ஈற்றெழுத்து குசுடு துபுராக இருந்துச்சுன்னா தான் அடுத்த கட்டமாக ஈற்று அயல் எழுத்து. அப்போ கடைசிக்கு முந்தின எழுத்தை வச்சு தான்
அது என்ன வகையான குற்றியலுகரம் அப்படின்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் கூட பாருங்களேன், எல்லாத்துலேயும் குசுட்டு துபுர் இருக்கும். ஈற்று எழுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் குசுட்டு துபுர் இருக்கும். ஆனால் ஈற்று அயல் எழுத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், அது என்ன வகையான குற்றியலுகரம் கண்டுபிடிப்போம். அதில் எப்போவுமே வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் இந்த 3 ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஈற்று அயல் எழுத்து நம்மளுக்கு எப்போவுமே புள்ளி வச்ச எழுத்தாக இருக்கும். இப்போ பாருங்களேன், குசுட்டு துபுர் இருக்கும். அந்த ஈற்றுக்கு அயல் எழுத்து பாருங்கள், அச்சு ப்ளஸ் பலகை. அதில் ஈற்று அயல் எழுத்து இச்சுன்னு இருக்கா, புள்ளி வச்ச எழுத்தாக இருக்கும். அதேமாதிரி பஞ்சு பொதி, குசுட்டு துபுர் வந்திருக்கு லாஸ்ட் எழுத்து, அதுக்கு முந்தின எழுத்து பாருங்கள் இஞ்சு வந்திருக்கு. அதேமாதிரி மார்பில் லாஸ்ட் எழுத்து குசுட்டு துபுரில் இருக்குது, அதுக்கு முந்தின எழுத்து இரு புள்ளி வச்ச எழுத்தாக இருக்குது. அப்போ இந்த 3லையும் இந்த வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடரில் கம்பல்சரி எப்படி இருக்கும், அதோட எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாக இருக்கட்டும், மெல்லின எழுத்துக்களாக இருக்கட்டும், இடையின எழுத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே புள்ளி வச்ச எழுத்துக்களாக இருக்கும். அதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பஞ்சு ப்ளஸ் பொதி, குசுட்டு துபுரம் வந்துருச்சு. ஈற்ற எழுத்து நம்மளுக்கு புள்ளி வச்ச எழுத்தாக வந்திருக்கு. புள்ளி வச்ச எழுத்து இருந்தால் நம்மளுக்கு 3 தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். நம்மளுக்கு தெரியும் இஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக மென்தொடர் அப்படின்றது தெரியும். ஸோ இதை வச்சு இது 3 போட்டலாம். அதுபோக மீதி உள்ளது பார்த்தோன்னா ஆயுதத்தொடர். ஆயுதத்தொடர் எல்லாருக்குமே தெரியும். குசுட்டு துபுரம் வந்து அதுக்கு முந்தின எழுத்து ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஓகே, அதுபோக எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு 2 விஷயம், இந்த ஒரு 2 தான். எது நெடில் தொடர், உயிர் தொடர். இது 2 ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நெடில் தொடரில் 2 எழுத்து மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு கம்பல்சரி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நெடில் தொடரில் 2 எழுத்து மட்டும்தான் நம்மளுக்கு வரும். அப்போ 2 எழுத்து இருந்தால் எல்லாமே குற்றியலுகரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் கிடையாது. அதில் 2 எழுத்து இருந்தாலும் அதில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போ பாருங்களேன், பசு ப்ளஸ் மாடு எப்படி வச்சுக்கிறோமே. இப்போ பசு நம்மளுக்கு குசுட்டு துபுர் தான் வந்திருக்கு. ஆனால் ஈற்று அயல் எழுத்து பாருங்கள், பான்ற குறில் இருக்குது. அப்போ இது குற்றியலுகரமானா கண்டிப்பாக குற்றியலுகரம் கிடையாது. குற்றியலுகரம்னா நெடில் தொடர் குற்றியலுகரம்னா முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும், மொத்தமே 2 எழுத்தாக இருக்கணும். அதேமாதிரி உயிர் தொடர் குற்றியலுகரம்னா ஈற்று அயல் எழுத்து, ஈற்று அயல் எழுத்து இப்போ முரடுன்னு இருக்குது, குசுட்டு துபுர் கடைசி எழுத்து. ஈற்று அயல் எழுத்தை எடுத்து பாருங்கள், ரான் இருக்கா, இந்த ராவை பிரித்து பார்த்தோன்னா இரு ப்ளஸ் ஆ இந்த மாதிரி வரும். இதில் தான் நம்மளுக்கு அந்த உயிர் எழுத்து வரனால அதை வச்சு நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் சில டைம் நான் வந்து புணர்ச்சி விதிகள் சொல்லும்போது நெடிலோடு, உயிர் தொடர், குற்றுகரங்களுள், டர ஒற்று இரட்டம் இப்படிலாம் சொன்னோன்னா நம்மளுக்கு புரியாது. ஆனால் இதை வந்து அடிப்படையாக நம்ம புரிஞ்சுட்டோம்னா இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதிலையே பாருங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வீடு ப்ளஸ் தோட்டம், வீடு ப்ளஸ் தோட்டம். இதை வந்து சேர்த்து எழுதுங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவோம் வீட்டு தோட்டம் சொல்லிடுவோம். வீட்டு தோட்டம், வீட்டு தோட்டம் சொல்லிடுவோம். ஓகே, இதில் பாருங்கள் வீடு ப்ளஸ் தோட்டம் தான் இருக்குது. ஆனால் வீட்டு ப்ளஸ் தோட்டம் இடையில இட்டு வந்திருக்கா. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நான் ஒரு விதி சொன்னேன், நெடிலோடு உயிர் தொடர். அப்போ நெடில் தொடர்லையும் உயிர் தொடர்லையும் எது இரட்டித்து வருமா, இட்டும் இரும், ட ர ஒற்று இரட்டுமா. அப்போ வீடு ப்ளஸ் தோட்டம் அதில் எப்போவும் நெடில் தொடர் உயிர் தொடர் வந்துச்சுன்னா அந்த டாவுக்கு இனமான இட்டு முன்னாடி வரும். அதான் வீட்டு தோட்டம். இப்போ பாருங்களேன், முரடு ப்ளஸ் காளை தான். ஆனால் இது என்ன தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர். நான் 2 குற்றியலுகரத்தில் தான் ட ர ஒற்று இரட்டும் சொன்னேன். ஒன்று நெடில் தொடரில், இன்னொன்று உயிர் தொடரில். இப்போ பார்த்தீங்கன்னா முரடு ப்ளஸ் காளை இது என்ன குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரத்தில். உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் கடைசி ட ர ஒற்று இரட்டும் பார்த்தோம்னா இதில் எனக்கு 2ன்னு வந்திருக்கு. அப்போ 2க்கு முன்னாடி எது இரட்டி வரும், அதற்கு இனமான இட்டு கண்டிப்பாக வரும். அப்போ இந்த முரடு காலைன்றது எப்படி மாறும், முரட்டு காலைன்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, உடம்படுமை புணர்ச்சி ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஓடை ப்ளஸ் ஓரம்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நிலைமொழி ஈற்றில் ஓடை ஐன்னு சொல்லிட்டு வருது. வருமொழி முதல்ல ஓன்ட்டு வருது. அப்போ நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து, வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து. 2 உயிர் ஒன்று சேருமா, கண்டிப்பாக சேராது. அப்போ இதை உடன்படுத்துறக்காண்டி என்ன வரும், உடம்படு மெய் வரும். உடம்படு மெய் எதை வச்சு பார்க்கணும், நிலைமொழி ஈற்றில் இருக்கிற அந்த ஒரு எழுத்தை வச்சு தான். அப்போ நம்ம பார்த்துருப்போம் இ இ ஐ இந்த 3 எழுத்துக்களும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எகரம் வரும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம்னா ஐ வந்தனால நம்மளுக்கு எகரம் வரும். அப்போ இ ப்ளஸ் ஓ இது 2 சேர்ந்துச்சு எப்படி மாறிடும், யோன்னு சொல்லிட்டு மாறிடும். அப்போ ஓடை ப்ளஸ் ஓரம், ஓடையோரம், இந்த ஓடையோரம் சொல்லிட்டு மாறிடும்.
அடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த குற்றிய லுகரம் வந்துச்சுன்னா 3 வகையான புணர்ச்சிகள் வரும். ஒன்று உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அதே மாதிரி எவ்வரின் ஈயாம் இதிலே கொடுத்துருப்பாங்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இது ஒன்று. அடுத்து எவ்வரின் ஈயாம் இது 2. அடுத்து முற்றுமற்றோ ஒரோ வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முற்றுமற்றோ ஒரோ வழி. ஓகே, சிம்பிளானது தான். இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோன்னா வட்டு ப்ளஸ் ஆடினன் இதில் பாருங்களேன், நிலைமொழி ஈற்றில் உகரம் இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிடுமா. பாருங்களேன், உயிர் வந்திருக்கா, உயிர் வந்தனால உக்குரல் வட்டில் இட்டு ப்ளஸ் ஊன்னு சொல்லிட்டு இருக்கும் நிலைமொழியில். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிருமா. ஓடிச்சு அப்படின்னா வட்டு ப்ளஸ் ஆடினான் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து இது எப்படி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நிலைமொழி இயர்லையும் வருமொழி முதலையும் பாருங்களேன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் எழுத்தும் உயிர் எழுத்தும் நம்மளுக்கு சேரும். அப்போ வட்டாடினான் இந்த மாதிரி மாறிடும். சரி, ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். அடுத்து பாருங்களேன், எவ்வரின் ஈயாம் மொத்தம் 3 விதி தான் சொன்னேன். ஒன்று உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். ரெண்டாவது எவ்வரின் ஈயாம். எவ்வரின் ஈயாம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கொக்கு ப்ளஸ் யாது. கொக்குன்றது நம்மளுக்கு கொக்குன்னு பார்க்க வேண்டாம், ஒரு குற்றியலுகரம். இது என்ன வகையான குற்றியலுகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். இது என்ன வகையான குற்றியலுகரமாக இருக்கலாம்? குற்றியலுகரம் வந்து வருமொழி முதல்ல யகரம் வந்துச்சுன்னா, யாது யகரம் வந்துச்சுன்னா அந்த யகரம் இகரமாக தெரியும். அதனால தான் கொக்கு ப்ளஸ் யாதுன்றது கொக்கியாது. இங்கே பாருங்களேன், இகரமாக தெரிஞ்சிருக்கு. ஓகேவா. அடுத்து முற்றும் அற்றோ ஒரோ வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கு குற்றிய லுகரம் நம்ம நல்லா படிச்சிருப்போம். இதுலேயே முற்றிய லுகரம் சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். முற்றியலுகரம்னா என்னது? இந்த குற்றியலுகரம் அல்லாத, அதாவது குசுடு துபுரு இல்லாத வேற்று உகரங்கள் சேர்ந்து வரலாம். இல்லைனா பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்தோம்னா பசுன்றது என்னது நம்மளுக்கு முற்றியலுகரம். இந்த மாதிரி முற்றியலுகரத்துலையும் குற்றியலுகர புணர்ச்சி மாதிரியே புணரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? முற்றும் அற்றோ ஒரோ வழி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, குற்றியலுகர புணர்ச்சியில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்ற விதி பயன்படுத்தணும். அடுத்து எவ்வரின் ஈயான்ற விதி பயன்படுத்தலாம். அடுத்து முற்றும் அற்றோ ஒரோ வழின்றது எதுக்கு பயன்படுத்தணும்னா ஒன்லி முற்றியலுகரத்துக்கு. இது மனசில் வச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்களேன், வீடு ப்ளஸ் தோட்டம், வீட்டு தோட்டம் மாறுது. அது காரணம் என்ன? டர ஒற்று இரட்டும். எப்போ? நெடில் தொடர்லையும் இன்னொன்று என்னது? உயிர் தொடர்லையும். இப்போ வீடு காடு இதெல்லாம் என்னது? நெடில் தொடர். அதே மாதிரி முரடு பகடு இதெல்லாம் என்னது? நம்மளுக்கு உயிர் தொடர். அடுத்து பாருங்களேன், சோறுன்றது என்னது? சோறுன்றது நம்மளுக்கு ஏன்னா 2 லெட்டர் தான் வந்திருக்கு. அதில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கிறனால இது உயிர் தொடர், நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி நெடில் தொடர் குற்றியலுகரமாக வந்து டூவும் ரூவும் வந்துருச்சுன்னா அதுக்கு இனமான இட்டு வரும், ராவுக்கு இனமான இரு வரும். ஓகே, அதைத்தான் வீட்டு தோட்டம், காட்டு மரம், முரட்டு காலை. அதே மாதிரி ராவை வச்சு பார்க்கணும், சோறு ப்ளஸ் பானை, சோற்றுப்பானை, ஆற்று நீர், இந்த மாதிரிலாம் அப்படியே மாறும். ஓகேவா. அடுத்து இந்த முற்றியலுகர புணர்ச்சியில் பாருங்களேன், வரவு அறிந்தான், வரவு ப்ளஸ் அறிந்தான். இது ஏன் முற்றியலுகரம் சொல்கிறோம்? கடைசி எழுத்து உகரம் தான் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு குசுடு துபுரு அந்த லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு குற்றியலுகரத்தில் வரும். அதை விட்டுட்டு வேறு உகரம் ஏறிய சொற்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முற்றியலுகரம். இந்த மாதிரி வந்தாலும் நம்ம வழக்கம் போல் வரவு ப்ளஸ் அறிந்தானே எப்படி எழுதலாம்? வரவு ஈற்றெழுத்த இவ் ப்ளஸ் ஊன் தான் எழுத முடியும். ப்ளஸ் அறிந்தான். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு இந்த இவ்வை விட்டுட்டு ஓடிரும் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதில் வந்து அந்த விதியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அதே தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வேறொரு விதியை நம்ம பயன்படுத்தணும், முற்றும் அற்று ஒரோ வழி. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். குற்றியலுகர புணர்ச்சியில் தான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அதே இது முற்றியலுகரம் வந்துச்சுன்னா சேம் அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற விதி என்னது? முற்றும் அற்றோ ஒரோ வழி. ஓகே, இது ரெண்டும் வேறு. ஆனால் ஒரே ப்ராசஸ் தான் பண்ணுவோம். அங்கே பார்த்தோன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், இங்கே முற்றியலுகர புணர்ச்சியில் பார்த்தோன்னா முற்றும் அற்று ஒரோ வழி அப்படின்ற விதியை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து பூப்பெயர் புணர்ச்சியில் 2 விஷயந்தான். பூ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பூ ப்ளஸ் கொடி
பூக்கொடின்னு சொல்லலாம், பூங்கொடின்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னா, பூப்பெயர் முன் அதற்கு இனமான, ஏற்கனவே இன எழுத்துக்கள்லாம் நம்ம தெளிவாகவே படிச்சிருப்போம். காவுக்கு இனமானது இங்கு, சா வரிசைக்கு இனமானது இஞ்சு, ஓகேவா, தாவரிசைக்கு இனமானது இந்து. அப்போ பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். அந்த மெல்லின எழுத்துக்கள் மட்டுமின்றி அதோட வல்லின எழுத்துக்களும் வரும். இப்போ பூ ப்ளஸ் கொடின்றது பூக்கொடின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான், பூங்கொடின்னு கொடுத்துருந்தாலும் சரிதான். இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வருமானம் அப்படியும் கிடையாது, ரெண்டுமே சரிதான். அதேமாதிரி பூ ப்ளஸ் சோலைன்றது பூச்சோலைன்ட்டு சொல்லலாம், பூஞ்சோலைன்னு சொல்லலாம். அடுத்து திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சியில் வடமேற்கு எப்படி பிரியும்னா வடக்கு ப்ளஸ் மேற்கு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தென் ப்ளஸ் கிழக்கு, ஸோ ஓகே, தென்கிழக்கு எப்படி பிரியும், தெற்கு ப்ளஸ் கிழக்கு, மேற்கு ப்ளஸ் நாடு மேல் நாடு. இதை சிலர் இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க, மே நாடுன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் இருக்குது, ஓகே. இப்போ ஒருவேளை இதில் பாருங்களேன், இந்த வடமேற்கு தென்கிழக்கு இது எல்லாமே ஈஸியாக பிரிச்சிருவீங்க. இந்த மேற்கு ப்ளஸ் நாடு இருக்கு இல்லையா, இந்த மேற்கு ப்ளஸ் நாடு இது ரெண்டும் சேர்த்து எழுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம மேல் நாடுன்னு எழுதணுமா மே நாடுன்னு எழுதணுமானா ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. மேல் நாடு மே நாடு, ஓகே. அதற்கான புணர்ச்சி விதிகள் பின்னாடி இருக்குது. அதே மாதிரி சில இதில் வந்து என்ன புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பாடல் வரிகளே கொடுத்துருப்பாங்க. சில இது வந்துச்சுன்னா தம்முன் தாம் வரின், ஓகே. இப்போ பல ப்ளஸ் பல இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, தம்முன் தாம் வரின், இயல்பா புணருமா. அடுத்து அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகலும் பிறவரின் அகரம் விற்பகம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பல ப்ளஸ் பலன்னு வந்துச்சுன்னா, அதாவது தம்முன் தாமரின், அந்த பல முன்னாடி அதே பல வந்துச்சு அப்படின்னா இயல்பாக புணருமா. அதே மாதிரி பல ப்ளஸ் பல அதில் வந்து மிக்கு புணரும் அப்படின்னா அதே எழுத்து, அதுக்கு அந்த வல்லினம் மிக்கு வருது இல்லையா, சில முன்னாடி வல்லினம் மிகுந்து வரலாமா, வழி மிகுந்து வரலாமானா கண்டிப்பாக மிகுந்து வரலாம். சில இந்த மாதிரியும் வரலாம். அதே மாதிரி நிலைமொழி இறுதியில் உள்ள அகரம் கட எஞ்சினிற்கும் லகரம் ரகரமாக தெரியுமா. பாருங்கள், பல ப்ளஸ் பல இதில் கடைசி எழுத்து என்ன இருக்குது, லான்றது இல் ப்ளஸ் ஆ தானே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அகரம் கெட, அதை தான் சொல்லியிருக்காங்க, அகரம் கெட எஞ்சினிற்கும் லகரம் ரகரமாக மாறிடுச்சான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பல ப்ளஸ் பலன் இருக்குது. அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பில் இதில் உள்ள அகரம் கெட, இதில் உள்ள அகரம் கெட்டுச்சுன்னா, லாலில் அகரம் கெட்டுச்சுன்னா பல் ப்ளஸ் பலன் மாறும். மூணாவது ஸ்டெப்பில் எப்படி மாறுது, இந்த லகரம் ரகரமாக மாறுதான், ரகரமாக மாறுதுன்னா பர் ப்ளஸ் பல. அப்போ பல ப்ளஸ் பலன்றது எப்படி மாறிடுச்சு, பற்பல இந்த மாதிரி மாறிடுச்சு. இது மூணில் எது சரி அப்படின்னா மூணுமே சரி. நம்ம விதிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பல ப்ளஸ் பல அதேமாதிரி பல ப்ளஸ் பல ஓகே, வல்லெழுத்து மிக்கு புணர்தல். அடுத்து பார்த்தோம்னா பல ப்ளஸ் பலன்றது பற்பல, ஓகே. சில ப்ளஸ் சிலன்றது சிற்சில. இந்த மூணுமே சரி அப்படின்றாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதற்கான சில இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நன்னூலில் அதற்கான விதிகள் கொடுத்துருக்காங்க. நானே நினச்சிட்டு இருந்தேன் பல ப்ளஸ் பற்பல அப்படி தானே, அப்போ மீதி உள்ளதெல்லாம் தவறு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பல ப்ளஸ் பலன்னு சொல்லலாம், பலன்னு சொல்லலாம், பற்பலன்னு சொல்லலாம், ஓகேவா. அடுத்து ஒரு முக்கியமானது, ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரியே நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய ஒரு புணர்ச்சி, லகர ஈறு. பாருங்களேன், நிலைமொழி ஈரில் லகரமோ தான் என்ன செய்ய பாருங்கள், வேல் ப்ளஸ் காலை, திரைக்கவுள் ப்ளஸ் பயனில், அடுத்து கயல் ப்ளஸ் முள், அருள் ப்ளஸ் மொழி. இதெல்லாம் ஈற்றெழுத்து பாருங்கள், ஒன்று லகரமோ இல்லைன்னா லகரமோ இருக்குது, ஓகேவா. இந்த மாதிரி வந்து ஒருவேளை லகரமோ வந்து வருமொழியில் மெல்லின எழுத்துக்கள் இருந்தால் என்ன பண்ணணும், வல்லின எழுத்துக்கள் என்ன பண்ணணும், அது எப்படி தெரியும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஒருவேளை லகரம் வந்து வருமொழியில் மெல்லின எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறும், நகரமாக மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன்,
வேல் ப்ளஸ் காலை, இதில் லகரம் வந்திருக்கு. வருமொழி முதல்ல வல்லின எழுத்து வந்திருக்கு. வல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேராக பாருங்கள், லகரம் வந்து வல்லின எழுத்து வந்தால் அது எப்படி மாறுது? ரகரமாக மாறுது. அப்போ வேல் ப்ளஸ் காலை வேர்க்காலை. இதுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சொல் ப்ளஸ் பொழிவு, ஒன்றும் இல்லை, சொற்பொழிவு, அதைத்தான் நான் பிரித்து எழுதுகிறேன். சொல் ப்ளஸ் பொழிவு. இதில் பாருங்களேன், நிலைமொழி ஈற்றில் லகரம் இருந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா பாருங்கள், லகரம் என்ன மாறுது? ரகரமாக மாறுது. அதுதான் எப்படி மாறுது? சொற்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகே. அதே மாதிரி லகரம் இருந்து, நிலைமொழி ஈற்றில் லகரம் இருந்து வருமொழி முதல்ல மெல்லினம் இருந்துச்சுன்னா பாருங்களேன், மான்ற மாவரிசை மெல்லினம் இருக்கா? மெல்லினம் வந்துச்சுன்னா லகரம் எப்படி மாறுமா? நகரமாக மாறும். அதைத்தான் இங்கே எழுதியிருப்பேன். அப்போ நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல மெல்லினம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? நகரமாக மாறும். அதே இது நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா அது ரகரமாக மாறும். சேம் அப்படியே லகரத்துக்கும் பார்த்து வச்சுக்கிறோங்க. நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல மெல்லினம் வந்தால் பாருங்களேன், அருள், நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல மெல்லினம் வந்திருக்கா? மொழி. அப்போ லகரம் என்னவா மாறுது? நகரமாக மாறுது. அதனால தான் அருள் ப்ளஸ் மொழி அருண்மொழின்னு சொல்லிட்டு மாறும். அதே மாதிரி நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்தால், நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்தால் அது என்னவா மாறும்? இட்டா மாறும். அதனால தான் திரைக்கவுள் ப்ளஸ் பயனில்ன்றது திரைக்கவுட் பயனில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க. பாருங்களேன், புல் ப்ளஸ் தரை, புல் ப்ளஸ் தரை ஏற்கனவே பார்த்தோம். நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல தகரம் வந்துச்சுன்னா, தகரம் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வல்லினம் வந்துச்சுன்னா பாருங்கள், வல்லினம் வந்தால் என்ன வரும்? ரகரமாக மாறும். புல் ப்ளஸ் தரை புற்தரைன்னு சொல்லிட்டு மாறும். அதே மாதிரி வால் ப்ளஸ் படை, வால் ப்ளஸ் படை, இது எப்படி மாறும்னு சொல்லிட்டு பாருங்கள். நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்திருக்கா? அப்போ லகரம் வந்து இதிலே பாருங்களேன், லகரம் வந்து வருமொழி முதல்ல வல்லினம் வந்துச்சுன்னா எப்படி மாறும்? இட்டா மாறும். அதனால தான் வால் ப்ளஸ் படைன்றது என்ன மாறும்? வாட்படை. நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? வார்படைன்னே படிச்சிருப்போம். இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், எது எப்படி மாறுது அப்படின்றத இந்த பாக்ஸை வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இது ரொம்பவே டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ந ர இந்த 3 எழுத்துக்கு எப்போவுமே தொடர்பு இருக்கும். அதாவது இதுதான் இப்படி மாறி மாறி வரும். அதே மாதிரி ல 3 சொல்லி ந, அடுத்து ட, இந்த 3 எழுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுருங்க. இந்த பாக்ஸில் உள்ளது இப்படி மாறாது, இந்த பாக்ஸில் உள்ளது இப்படி மாறவே செய்யாது. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் சேஞ்ச் ஆகும். நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதிலே கூட பாருங்கள், லா வரிசை, லாவோட இனமானது நான் என்னென்ன சொன்னேன்? ல ந ர, இதுக்குள்ளே தான் சேஞ்ச் ஆகும். அப்போ லா எப்படி மாறும்? ஒன்று நா இல்லைன்னா ராவாக மாறும். பாருங்கள், இதில் ராவாக மாறி இருக்குது. வேல் ப்ளஸ் காலை வேர்க்காலைன்னு மாறி இருக்குது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், வல்லினமாக இருந்துச்சுன்னா இது வரும், மெல்லினமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு. இதில் பாருங்களேன், ஈற்றெழுத்து லகரம் வந்திருக்கு. லகரம் வந்துச்சுன்னா நான் என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஒன்று நா வரிசை வரலாம், நா இல்லைன்னா டா, இவங்க 3 பேருக்கு தான் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ இந்த லான்றது எப்படி மாறுது? இந்த பாருங்கள், இட்டுன்னு மாறி இருக்கா? அப்போ இதை வச்சு கூட ஒன்றுமே நம்மளால் இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, எக்ஸாம்பிள் வச்சு நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியலன்னா இந்த பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி தான் இங்கே பாருங்களேன், நிலைமொழி ஈற்றில் நகரமோ லகரமோ வந்து, நிலைமொழி ஈற்றில் நகரம் லகரம் வந்திருக்கு. பொன் ப்ளஸ் தீது கல் ப்ளஸ் தீது. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ந ல அது கூட தொடர்புடையது எது? ரா வரிசை தானே. நல்லா பாருங்களேன், இந்த ந ல என்ன மாதிரி இருக்குது? ரா வரிசையாக மாறி இருக்கா? இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்போ ல நன்றது எதோட தொடர்புடையது? ரா வரிசையோட தொடர்புடையது. அப்போ பொன் ப்ளஸ் தீது பொன்றீது, கல் ப்ளஸ் இது கற்றீது. இது எலிமினேஷன் மெத்தடு கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள், ந லா வந்திருக்கு. நான் ரெண்டாவது ஒரு பாக்ஸ் போட்டேன்னா ந ல
இது ட, இந்த 3 எழுத்தும் தொடர்புடையன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அப்போ மண் ப்ளஸ் தீது மண்டிது டாவாக மாறி இருக்கு பாருங்கள். முள் ப்ளஸ் தீது முட்டிது. ஓகேவா, இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இருந்தாலும் அந்த டயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா எந்தெந்த எழுத்துக்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா இதில் உள்ள எழுத்து இதாக சேஞ்ச் ஆகாது, இதில் உள்ள எழுத்து இதாக சேஞ்ச் ஆகாது, அந்த வரிசைக்குள்ளே தான் நம்மளுக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக பார்த்து வச்சுக்கிடுங்க. ஒரு வாட்டி பார்த்துருவோம். பொன் ப்ளஸ் தீது பொன்றிது, கல் ப்ளஸ் தீது கற்றிது, பொன் ப்ளஸ் நன்று பொன்னன்று. இந்த நான் எப்போவுமே வறுமொழியில் வந்துச்சுன்னா அது என்னவா மாறுதுன்னு நல்லா பார்த்து வச்சுக்கிறீங்களேன். நாவாக மாறுது, அதாவது நகரமாக மாறுது. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க சொல்லும்போது மேல் ப்ளஸ் நாடு வறுமொழியில் பார்த்தோம்னா இந்த நகரம் வந்துச்சா, அதனால தான் நம்மளுக்கு மேல் நாடு அப்படின்றத மே நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அடுத்து தகரமாக திரிதல். இதுலேயும் பார்த்தோன்னா மண் ப்ளஸ் தீது மண்டிது, முள் ப்ளஸ் தீது முட்டிது. ஓகேவா, நகரமாக திரிதல் எந்த இடத்துல அப்படின்னா இங்கே நிலைமொழி ஈற்றில் 2 சொல்லி இருக்க சொல்லும்போது நம்மளுக்கு நகரம் 2 சொல்லி நகரமாக தான் தெரியும். அதே இது நிலைமொழி ஈற்றில் 3 சொல்லி இன்னும் இருக்க சொல்லும்போது நம்மளுக்கு வறுமொழியில் நகரம் இருந்துச்சுன்னா 3 சொல்லியாக தான் நம்மளுக்கு தெரியும். 2 சொல்லினா 2 சொல்லி நகரமாக தான் தெரியும். 3 சொல்லினா கண் ப்ளஸ் நீர்ன்றது எப்படி மாறும், கண்ணீர். 3 சொல்லியாக தான் நம்மளுக்கு தெரிந்து வரும். அடுத்து தனிக்குறில் முன், இது தெரியும் தானே, மெய்யற்று புணர்ச்சி. அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நிலைமொழி ஈற்றில் ஒரு உடல் எழுத்து இருந்து வறுமொழி முதல்ல ஒரு உயிர் எழுத்து இருந்தால் வாய் ப்ளஸ் ஒளி. நிலைமொழி ஈற்றில் ஒரு உடல் எழுத்து இருக்குது, வறுமொழி முதல்ல ஒரு உயிர் எழுத்து இருக்குது, ரெண்டும் சேர்ந்து இ ப்ளஸ் ஓன்றது எப்படி மாறும், யோன் மாறும். அப்போ வாய் ப்ளஸ் ஒளின்றது வாயொலின்னு மாறும். இது என்ன விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விதி, முக்கியமானது. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுமா. பாருங்களேன், கல் ப்ளஸ் இங்கே அதர் அப்படின்னு இருக்குது. நான் நம்மளுக்கு புரிகிற மாதிரி கல் ப்ளஸ் அடின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, கல் ப்ளஸ் அடி. இது எப்படி மாறுதுன்னா தனிக்குறில் முன் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுமா. அந்த ஒற்று இரட்டுமா. அப்போ கல் அது கூட ஒற்று இரட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அது கூட இன்னொரு இல்லை சேர்த்துக்கிறேன், அடி. இப்போ பாருங்கண்ணே, நிலைமொழி ஈற்றில் இல்லு வந்திருக்கு, வறுமொழி முதல்ல ஏ வந்திருக்கு. இல் ப்ளஸ் ஏன்றது லாவா மாறும். அப்போ கல் ப்ளஸ் அடின்றது எப்படி மாறிடுச்சு, கல்லடின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகே, கல்லடி பட்டான், அதான் கல்லடி. ஓகேவா, இப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போமா. இப்போ பாருங்களேன், பொன் ஆடை. இதுலேயும் பாருங்களேன், தனிக்குறில் தான், போன்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வந்தனால என்ன ஆச்சா, இரட்டித்து வருமா. அப்போ இன்னொரு இன்னும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நிலைமொழி ஈற்றில் இன்னு இருக்குது, உடல் எழுத்து இருக்குது, வறுமொழி முதல்ல உயிர் எழுத்து இருக்குது. இன் ப்ளஸ் ஆவும் சேர்ந்துச்சுன்னா நாவாக மாறிடும். அப்போ பொன் ப்ளஸ் ஆடைன்றது எப்படி மாறிடும், பொன்னாடைன்னு சொல்லிட்டு மாறிடும். பொன்னாடை இந்த மாதிரி மாறிடும். அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க, எப்போவுமே மகரத்தை ஈற்றாக கொண்ட எழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும். பாருங்களேன், பாடம் ப்ளஸ் வேலை எப்படி என்ன மாறும், எப்போவுமே மகரமே கெட்டு போகும். அதான் மவ்வீறு ஒற்று அழிஞ்சு போயிடும். அப்போ பாடம் ப்ளஸ் வேலை பாட வேலையாக மாறும். இதுலேயே ஒரு 3 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று மவ்வீறு ஒற்று அழிந்து உயிர் ஈறு ஒப்பமும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாடம் ப்ளஸ் வேலை மவ்வீறு ஒற்று அழிந்த பின்னாடி எப்படி மாறுது, பாட ப்ளஸ் வேலைன்னு மாறுதா. இதில் பாருங்களேன், மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈறு ஒப்பமும். பாருங்களேன், இறுதி எழுத்து என்னவா இருக்குது, உயிர் எழுத்தாக தானே இருக்குது. ஏன்னா 8 ப்ளஸ் அதான் சொல்கிறாங்க. பாடம் ப்ளஸ் வேலையில் மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈறு ஒப்பவும். அடுத்து வன்மைக்கு இனமாய் திரியவும். ஓகேவா, ஒருவேளை இதில் வேலை அப்படின்றது இந்த வான்றது என்னது, நம்மளுக்கு வள்ளினெழுத்தா மெல்லினெழுத்தான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கசட தவிர எங்கே நம்மனா எரலை வளலை அப்படின்னு பார்க்க சொல்லும்போது இது இடையின எழுத்து. ஆனால் இந்த புணர்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா வன்மைக்கு இனமாய் தான் தெரியணும்.
அதனால தான் என்னென்னா பாடம் ப்ளஸ் வேலையில் அந்த மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அதோடு நின்று பாட வேலைன்னு சொல்லிட்டு புணர்ந்துருக்கு. இங்கே பாருங்களேன், காலம் ப்ளஸ் கடந்தவன் இதில் மவ்வீறு ஒற்றழிஞ்சிருச்சு. மவ்வீறு ஒற்றழிந்த பின்னாடி கால ப்ளஸ் கடந்தவன் இருக்கும். ஆனால் உயிரீறு ஒப்பவும் வந்த பின்னாடி வன்மைக்கு இனமாய் தெரியவும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வள்ளினெழுத்து வந்திருக்கா. இந்த வள்ளினெழுத்துக்கு இணை எழுத்து என்னது? இங்கு. காவுக்கு இணை எழுத்து இங்கு. அப்போ காலம் ப்ளஸ் கடந்தவன் எப்படி மாறிடுச்சு? காலங்கடந்தவன் மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் ஒரு 8 வகையான புணர்ச்சிகள் இருக்குது. 8 வகையான புணர்ச்சிகள் இருக்குது. அந்த 8 வகை என்னென்னன்றதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம உள்ளே வர்றது தான் ரொம்பவே நல்லது. அது என்னென்னு மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக அதை உட்காந்து ரொம்ப மெடிடேட் பண்ண வேண்டாம். அதுக்கு உட்காந்து ஜஸ்ட்டு அந்த 8 விதிகள் என்னென்ன? ஈறுபோதல், இடையுகரம், ஈயாதல். இது ஈஸியாக 3ல் தான் வரும். ஈறுபோதல், இடையுகரம், ஈயாதல். அடுத்து ஆதிநீடல், அடியகரம், ஐயாதல். தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்தெரிதல். இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இந்த 8ஐயும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். இந்த 8 விதி எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஒரு இதை பார்த்த உடனே, ஒரு பிரித்தெழுதுக பார்த்த உடனே இதில் எந்த விதியை நம்ம அப்ளை பண்ணுறோம், இது எதுக்கு தான் அப்ளை பண்ணுறோம்? ஒன்லி பண்பு பெயர் புணர்ச்சிக்கு. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமானா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், கருங்கடல் இருக்குது. கருமை ப்ளஸ் கடல். இது என்ன புணர்ச்சி அப்படின்னா, கருமைன்றது நம்ம என்னது? நம்மளுக்கு பண்பை குறிக்குதா? நிறம், சுவை, வடிவம், அளவு. இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது என்னது? பண்பு பெயர். அப்போ கருமை ப்ளஸ் கடல். இந்த கருமை ப்ளஸ் கடலை எப்படி நம்ம கருங்கடல் கொண்டு வர முடியும்? அதுதான் இந்த ஒரு 8 விதியை பயன்படுத்தி கொண்டு வர போகிறோம். அதில் அந்த 8 விதியில் வரிசையாக ஃபஸ்ட்டு ஈறுபோதல். அந்த ஈறுபோதல்னால் ஒன்றும் கிடையாது, நிலைமொழி ஈற்றில் உள்ள மை விகுதி கெட்டு போதல்னா. பொதுவாகவே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், பண்பு பெயர்னாலே மை விகுதி வந்துச்சு அப்படின்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகேவா? அது எல்லாத்துக்கும் ஆட்டாகாது, இருந்தாலும் அப்போ அந்த பண்பு பெயரில் அந்த மை விகுதி கெட்டு போகிறது, கடைசி இருக்க மை விகுதி கெட்டு போகிறது தான் ஈறுபோதல். பாருங்களேன், பெருவழி எப்படி பிரிக்கலாம்? பெருமை ப்ளஸ் வழியும் பிரிக்கலாம். அதில் ஈற்றில் மை விகுதி கெட்டு போகிறதுக்கு என்ன விதி பயன்படுத்தும்? ஈறுபோதல். ஓகேவா? அடுத்து இடையுகரம் ஈயாதல். இடையுகரம் ஈயாதல். பாருங்களேன், பெரியன் எப்படி பிரிக்கலாம்? பெருமை ப்ளஸ் அன். பெருமை ப்ளஸ் அன்னை எப்படி பெரியன் கொண்டு வரலாம்? இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரியே நம்மளும் விளையாடலாம். இப்போ பெருமை ப்ளஸ் அன்னில் கடைசி மை இருக்குது. மை வந்துச்சுன்னா ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போகும். அடுத்து கொஞ்சம் யோசிக்கணும். பெரு ப்ளஸ் அன்னுன்னு இருக்குது. இந்த பெரு ப்ளஸ் அன்னை பெரியன் கொண்டு வரணும். அப்போ அந்த 8 விதிகளில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது ஒவ்வொரு விதிகள் இருக்குது. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இடை உகரம் ஈயாதல். நம்மளுக்கு இர் ப்ளஸ் ஊன் தானே இருக்குது. இந்த ஊவை ஈன்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு பெரியன் மாறிடுமா? அதைத்தான் அந்த விதியை நம்ம பயன்படுத்தி இப்போ இடை உகரம் ஈயாதல் விதிப்படி இர் ப்ளஸ் ஊன்றதை இர் ப்ளஸ் ஈன்னு சொல்லிட்டு மாற்றுறோம். அப்போ பெரின் மாறிடும். பெரி ப்ளஸ் அன்னுன்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ இதில் என்ன விதி பயன்படுத்தும்? நிலைமொழி ஈரில் ஒரு உயிரெழுத்து பெரி ஒரு உயிரெழுத்து இருக்குது. வறுமொழி முதல்லையும் ஒரு உயிரெழுத்து இருக்குது. 2 உயிரும் ஒன்று சேருமா? கண்டிப்பாக ஒன்று சேராது. இந்த 2 உயிரை உடம்படுத்துறக்காண்டி தான் என்ன கொண்டு வருவோம்? உடம்படுமை கொண்டு வருவோம். நிலைமொழி ஈரில் இகரம் இருக்குனால நம்மளுக்கு எகரம் தான் உடம்படுமையாக வரும். அப்போ இ ப்ளஸ் ஆன்றது யாவாக மாறிடும். பெரியன்னு சொல்லிட்டு மாறிடும். எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதில் ஈறுபோதல் வரும். அதே மாதிரி இடையுகரம் ஈயாதல் விதி வரும். அதுபோக உடம்படுமை புணர்ச்சி வரும். இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த பெரியனை கொடுத்துட்டு இதில் என்னென்ன புணர்ச்சி விதிகள் வரும், கீழ்கண்டவற்றில் எந்தெந்த புணர்ச்சி விதிகள் இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த 3ஐயும் கொடுத்துட்டு ஒன்று சம்மந்தம் இல்லாத கொடுக்கலாம், இல்லைனா 1 மட்டும் சரி, 1, 2 சரி, அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதே மாதிரி ஆதி நீடல். இப்போ மூதூர் அதை எப்படி பிரிக்கலாம்? முதுமை ப்ளஸ் ஊர். முதுமை ப்ளஸ் ஊரை எப்படி மூதூர்னு கொண்டு வரலான்னா மை விதி என்ன விதி பயன்படுத்தும்? ஈறுபோதல் விதி. அடுத்து பாருங்களேன், முது ப்ளஸ் ஊருன்னு இருக்குது, அதை மூதூர்னு கொண்டு வரணும். அப்போ ஆதி நீடல்னால் முதல் எழுத்து நீடல் தான் ஆதி நீடல்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டு தானே? மூன்றதை ஆதியை நீட்டி நம்ம 3 சொல்லிட்டு மாற்றோம்னா நம்மளுக்கு மூது ப்ளஸ் ஊருன்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ பாருங்களேன், உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும். ஆமாம், கரெக்டு தான். உயிர் வந்திருக்கு, கடைசி எழுத்து உக்குரல் இருக்குது, இத்து ப்ளஸ் ஊ, அதில் உக்குரல் மெய் விட்டு ஓடிடும். அதுபடி ஊ போச்சுன்னா மூ ப்ளஸ் ஊர்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, இப்போ என்ன சொல்லுவோம்? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேபடி இத்து ப்ளஸ் ஊன்றது தூவாக மாறிடும். அப்போ மூதூர் சரியாக வந்துடும்.
ஓகே. அதே மாதிரி அடி அகரம் ஐயாதல் பாருங்களேன். பசுந்தமிழ் அதாவது பைந்தமிழ் இதை எப்படி பிரிக்கலாம்னா பசுமை ப்ளஸ் தமிழ்னு பிரிக்கலாம். இதில் மை விகுதி கெட்டு போகிறதுக்கு ஈறுபோதல் பயன்படுத்துகிறோம். இப்போ பசு ப்ளஸ் தமிழ்னு தான் இருக்குது. இதை நம்ம எப்படி பைந்தமிழ்னு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். சில கன்ஃபியூஷன் வரலாம். ஆதி நீடல் போட்டோம்னா பாசு ப்ளஸ் தமிழ்னு வந்துடும். ஓகே. அப்போ இது கண்டிப்பாக வராது. வேறு என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தோம்? ஆதி நீடல் வேறு இடையுகரம் ஈயாதல். இதில் பாருங்களேன், இடையுகரம் ஈயாதல் போட்டோம்னா இந்த உகரம் ஈயாதல்னு சொன்னால் பசித்தமிழ்னு மாறிடும். உகரத்தை இகரம் மாத்திரம் பசித்தமிழ் மாறிடும். அப்போ வேறு என்ன பயன்படுத்தலாம்? அடி அகரம் ஐயாதல். அடி அகரம் பாருங்களேன், அடி அகரம் பான்றது பையா மாறும். அதாவது அகரம் ஐ ஆதல். ஓகே. அகரத்தை ஒன்றும் இல்லை, இப்பு ப்ளஸ் ஆவை இப்பு ப்ளஸ் ஐயா மாத்திரம். அதான் அடி அகரம் ஐயாதல். அப்போ பான்றது பையா மாறிடுது. பைசு ப்ளஸ் தமிழ் மாறிடுமா? ஓகே. இப்போ வேறு என்ன விதி பயன்படுத்தலாம்னா பாருங்களேன், உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டணும் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த முடியாது. அப்போ இதில் தான் என்ன விதி பயன்படுத்தினா இனமிகள். ஏன்னா நம்மளுக்கு இந்து வரணும் இல்லையா? கண்டிப்பாக இந்த இடத்துல இந்து வரணும்னா தாவுக்கு இனமானது தான் இந்து. அப்போ இனமிகள்ன்ற விதியை பயன்படுத்தி பைந்தமிழ் கொண்டு வந்துடும். இந்த சூன்றது இணையவும் பண்பிற்கு இயல்பே. அது இணைய அந்த விதிப்படி என்ன ஆகுனா சூ கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தன் ஒற்று இரட்டல். ஏற்கனவே ஒரு விதி நம்ம பார்த்துருப்போம். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். கல் ப்ளஸ் அடி பார்த்தோமா? அதில் என்ன பார்த்துருப்போம்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அந்த இல்லை இன்னொரு முறை வந்து இல் ப்ளஸ் அடின்றது கல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் இதே விஷயம் எங்கேனா பண்பு பெயரில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா தன்னொற்று இரட்டல்ன்ற ஒரு விதியை நம்ம பயன்படுத்துகிறோம். பாருங்களேன், நெட்டிலை இது நெடுமை ப்ளஸ் இலைன்னு பிரிச்சிருப்போம். நெடுமைன்னு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு பண்பு பெயர் தான். இது எப்படி நெட்டிலைன்னு கொண்டு வரலாம்னா மை ஈறுபோதல் விதிப்படி கெட்டு போகும். அடுத்து நெடு ப்ளஸ் இலை இதில் பாருங்களேன் தன்னொற்று இரட்டல் ஏன்னா நம்மளுக்கு நெட்டிலைன்னு வரணும். அப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இந்த விதியை பயன்படுத்திடலன்னு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி நெட்டு ப்ளஸ் இலைன்னு மாற்றிடலாமா? நெட்டு ப்ளஸ் இலை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தன் ஒற்று இரட்டல். அதைத்தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டல்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அது மற்றதுக்கு தான். ஆனால் இது பண்பு பெயர் நெடுமைன்றது பண்பு பெயர் வந்தனால நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த விதியை பயன்படுத்துகிறோம். தன்னொற்று இரட்டல். அப்போ தன்னோட ஒற்று இன்னொரு முறை இரட்டி வந்துச்சு அப்படின்னா நெட் இட்டு ப்ளஸ் இ டீயாக மாறிடும். அப்போ நெட்டிலைன்னு சொல்லிட்டு சரியாக மாறிடும். அடுத்து முன்னின்று மெய்த்திரிதல். பாருங்களேன், செந்தமிழ் எப்படி மாறுது? செம்மை ப்ளஸ் தமிழ் மாறுது. இதில் மை விதி கெட்டு போகிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்து செம் ப்ளஸ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. இதில் நம்ம அந்த 8 விதிகள் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா விதிகள் நீங்கள் 8 விதியை கூட அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் எது ஆப்டாக இருக்குது, எந்த விதியை போட்டோம்னா இந்த மாதிரி செந்தமிழ் கொண்டு வரும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முன்னின்ற மெய் திரிதல். அப்போ இம்மு என்ன திரிதான்? இந்தா திரியுது. அதான் முன்னின்ற மெய் திரிதல். அந்த விதிப்படி கொண்டு வர்றோம். ஓகேவா? இப்போ நீங்கள் நினைக்கலாம் செம் ப்ளஸ் தமிழ் இருக்குது. ஓகே. இப்போ நான் இதில் வந்து இனமிகள் விதிப்படி தாவுக்கு இனமாக இந்து கொண்டு வரலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனால் இந்த இம்மு எப்படி கெட்டு போகும்? இம்மு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு இடத்துல சூன்றது கெட்டு போகிறது இணையவும் பண்பிற்கு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இம்மு கெட்டு போக வாய்ப்பே இல்லாதனால இம்மை என்னவா மாற்றிடுறோம்? இந்தா மாற்றிடுறோம். அதுதான் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற விதியை பயன்படுத்துகிறோம். அடுத்து இனமிகள் ஏற்கனவே நம்ம பார்த்து தான் கருமை ப்ளஸ் கடல் மை விதி கெட்டு போகும். அடுத்து காவுக்கு இனமான இங்கு, அதுதான் இனமிகள். அடுத்து இணையவும் பண்பிற்கு இயல்பு. ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த சூ கெட்டு போகிறது. ஓகேவா? அதை வச்சு இணையம் பண்பிற்கு இயல்பு. அப்படி பார்க்க சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக இதை இன்னொரு முறை கூட இந்த பண்பெயர் புணர்ச்சியை மட்டும் இன்னொரு முறை பாருங்கள். கரெக்டாக அந்த 8 விதியும் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்த அதுக்கு முன்னாடி பண்பெயர் புணர்ச்சி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 8ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இது எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிறேங்க. இப்போ கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைந்தளிர். ஓகே, இது எப்படி பிரிக்கலாம்? பசுமை ப்ளஸ் தளிர்.
ஓகே. இதில் இந்த விதிகளை பயன்படுத்தி எது எது பயன்படுத்தலாம் பார்க்கலாம். மை விதி கெட்டு போகிறதுக்கு ஈறுபோதல் விதி, என்னென்ன விதி வருன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஈறுபோதல் விதி நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம். அடுத்து பசு ப்ளஸ் தளிர்ன்னு இருக்குது, கண்டிப்பாக பைந்தளிர்னு வரணும். அப்போ இந்த பா எப்படி மாறணும், பையா மாறணும். அதுதான் என்ன படிச்சிருப்போம், அடி அகரம் ஐயாதல். ஓகே, அடி அகரம் ஐயாதல் விதி. அப்போ ரெண்டாவது நம்ம அடி அகரம் ஐயாதல் அந்த விதியை பயன்படுத்தி என்ன மாற்றிடலாம், இது பைசு ப்ளஸ் தளிராக மாற்றிடலாம். ஓகே, வேறு பைந்தளிர் நம்ம கொண்டு வரணும். அப்போ நம்ம வேறு என்ன பண்ணலான்னா, இந்த சூ கெட்டு போகணும் இல்லையா, சூ கெட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு விதி பார்த்துருப்போம், இணையவும் பண்பிற்கு இயல்பே, அந்த விதிப்படி சூ கெட்டு போகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போ அதுபடி அப்போ மூணாவது என்ன விதி பயன்படுத்தலாம், இணையவும், அது பயன்படுத்தியிருப்போம். அப்போ அதுபடி பார்த்தோன்னா சூ கெட்டு போச்சுன்னா பை ப்ளஸ் தளிர்ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், இந்து வரணும். இந்து வரணும் இதற்கு இனமான, அப்போ இனமிகள்ன்ற விதியை பயன்படுத்துகிறோம். அப்போ இதில் எத்தனை விதி பயன்படுத்துகிறோம், 4 விதிகள் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து அந்த 8 விதிகளில் எந்தெந்த விதிகளை பயன்படுத்தி அதை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது.